நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்து போயிட்டு வெண்பா ரூம்ல படுத்துக்க சொல்றாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏசியை வந்து 18ல வச்சுட்டு போயிடுறாங்க. ஐயோ அவ்வளவு ஏசி வச்சா கோல்ட் ஆயிட்டு மல்லிக்கு என்னடா ஆகுது, நம்ம செல்லக்குட்டிக்கு எதனா ஒன்று ஆயிட்டா நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பீதியில இருக்காங்க எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம். சரி இந்த மாதிரி யாரா பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க. இந்த ராஜேஸ்வரி பொண்ணுக்கு சுத்தமா அறிவுன்றதே இல்லைங்க, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டின்றதில்ல. இந்த மாதிரி மடத்தனமா யாரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரி பண்ணுவா. ஏன்னா அந்த அளவுக்கு கேடு கட்ட கேரக்டரா பாத்துக்கோங்களா, அவளால ஊடு கட்டி அடிக்கணும் ஒரு பக்கம். சரி அதே சமயத்துல ஒரு பக்கம் கூலிங்கே இருக்கு, ஒரு பக்கம் பெட்ஷீட்டை காணும், அதை காணும், இதை காணும் சொல்லிட்டு தேடுறாங்க. ஒரு பக்கம் மயக்க மட்டும் கீழே விழுந்து குளிர் அப்படி கிடு 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 நடிங்கன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் திடீர்னு நம்ம விஜய் எதுன்னு காத்து வாங்க போனேன்னு சொல்லிட்டு அந்த சந்தில் வந்து பாக்குறாரு. என்னடா அது நடிங்கிற மாதிரி உள்ள வந்து பார்த்தா அவ்வளவு கூலிங்கா இருக்கு, பெட்ஷீட் எதுவுமே காணும். என்ன மல்லி எதுவுமே இல்லாம நீ என்னது இங்க படுத்துன்னு இருக்க, உனக்கு அறிவு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க தான் சொல்லிட்டீங்களே போய் அந்த ரூம்ல படுத்துன்னு சொல்லிட்டு வேற என்ன உங்க பேச்சுக்கு மீறக்கூடாது, யார் வச்சாங்களோ என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், என்ன வெண்பா நீ தான் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏதோ பண்ணலைங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போயிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சோகத்துல உட்காந்து இருக்காங்க. சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க இருந்து சொல்றாங்க, அப்பா இது எல்லாமே அந்த ராஜேஸ்வரி அம்மாவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால சம கடுப்பானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு சும்மா பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எல்றா அப்படின்ற கான்செப்ட் தான் ஒரு பக்கம் ஆயிடுச்சுன்னா பாத்துங்களேன். சரி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவர் வந்து இந்த பிரச்சனையை மேலும் மேலும் ஒரு பக்கம் விரிவாக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அவளோட ஆட்டம் இன்னும் அடங்கலைங்க, ரொம்பவே அதிகமாகவும் இருக்கு. இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த பாட்டி இருக்கால, அவர்தான் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவளை எப்படியான பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்குற கேள்வியில் அவங்க என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவர் ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்தால் ரஞ்சித் கிட்ட பேசினிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில், சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிங்க. இது மாதிரி தான் அந்த தலைவண்டி முள்ளமன்றி தலையை வச்சுன்னு அந்த ரஞ்சிதை எப்போ பார்த்தாலும் அந்த விஜய் பாவம் பாடாப்படுத்தின்னு இருக்கா. விஜய் என்ன பண்றது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. மறுபக்கம் மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் வார்த்தையால கொள்றாங்க. மறுபக்கம் அந்த வில்லி ரஞ்சித் இருக்காங்களா, அவங்க இந்த வார்த்தை மட்டும் இல்லைங்க செய்கையிலே ரொம்ப தரமா செஞ்சு விட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல மூஞ்சவே எட்டிக்கிட்டா பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி நல்லா பேசி விட்டுறாங்க. பாட்டி இருந்து என் பேத்தியோட வாழ்க்கை நாசமா போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இதை கேட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு ட்விஸ்டா தான் போயின்னு இருக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க காத்துன்னு இருக்கு, எப்படியெல்லாம் நடக்க காத்துன்னு இருக்கு. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் மேல அப்டேட்டா வரப்போதுங்க. அதை தெரிஞ்சதும் நீங்களே ஒரு பக்கம் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆக போறீங்க. என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் ஆச்சரியப்பட போறீங்க. கூடிய விரைவில் உங்களுக்காக எல்லாமே வந்து அடைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியூவா ஒரு அப்டேட்டும் ஒன்று தரப்போறீங்க. அப்படி என்னடா அப்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஒரு கிவ் அவே தரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.